என்ன தென் மதுரை நாட்டு ஆண்டு வரக்கூடிய ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக அரசாட்சி செய்யக்கூடிய என் தாயே உங்கள் பொன்னான பாத கமலைக்கு மகனாக விளையக்கூடிய புலேந்திரன் அணியை கூறி வந்தார். நீ வாத்தியபடியால் சென்றன்றைக்கு சுகச்சேமத்தில் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா அம்மா வீட்டிலோ நான் பாரு பாட்டு துபாய் பாட்டு பாட போறேன். நான் துபாய் பாட்டு பாடுவேன். அது மட்டும் இல்லாமல் அம்மா ஆண் போல நெற்றியில பட்டத்தை கட்டி பட்டத்தை கட்டி யாரம்மா உன் போல இந்த உலகத்திலே கட்டி அப்படியா இந்த மகனை எதற்கு அழைத்தம்மா? நான் உன்னை அழைத்த காரணம் நான் உனக்கு என்னவென்று எடுத்துரைப்பேன். என்னம்மா தேதி? என்னவென்று தெரிவிப்பேன். அண்ணா என்னுடைய மகனுக்கு நான் என்ன ஓடி வேண்டாம். என்னம்மா நடந்து அதாவது என்னுடைய வந்த சொப்பனத்துக்கு ராசாக்கு சங்கு சைக்கிள் ஓட்டப்பட்ட
நானோ நித்திரை ஆடிக்கொண்டிருந்தேன். சரி, நித்திரை ஆடிக்கொண்டிருந்தான். நித்திரை ஆடக்கூடிய நேரத்திலே அம்மா என்னுடைய குலதெய்வமாகப்பட்ட சொக்கநாதனும் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதர் மீனாட்சி அம்மாளும் ஆமா இருவருமாக என்னுடைய கனவிலே தோன்றினார்கள். முந்தன் கனவிலே தெரிஞ்சாமா எதற்காக? என்னுடைய கனவிலே தோன்றியதோ நானும் ஆனந்தத்தை கொண்ட பிறகு அவர் என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? உன்னுடைய மகனாகப்பட்டவர் திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகியோ இதனால் வரைக்கும் உன்னுடைய மருமகனை சேராவிட்டால் உன்னுடைய வருங்காலத்துக்கு சந்ததி உண்டாகாமல் போய்விடும். இதை அறிந்து கொண்டு உடனடியாக உன்னுடைய மகனை அழைத்து உன்னுடைய மருமகளுக்கு சந்ததி ஏற்படுத்துமாறு. அப்படியா? ஆமா. அம்மா எனக்கு திருமணம் ஆகியதா? ஆமா. எனக்கா? ஆமாண்டா. தாயே எனக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆமாண்டா. எனக்கு திருமணம் ஆயிடுச்சா? தாயே எத்தனை வயது தாயே திருமணம் ஆகியது? எத்தனை வயதுல? 5 வயதுல எனக்கு திருமணமா? சொல்லு அம்மா சொல்றது 5 வயசுலயா? நம்ம அம்மா சொல்றது 5 வயசு இல்ல பாப்பா 8 வயசு பொண்டாடி கலந்தாடிக்கு 5 வயசு. அப்படியா? கவலை பார்த்தையா 5 வயதிலே திருமணம் செய்து வந்த பொலியரன் என்னுடைய மனைவி கலந்தாரியா? அம்மா மகனே மனைவி கலந்தாரியா? ஆமா. அவள் யார்? எப்பை கொண்டவள்? அதாவது அரசி சிந்து தேசத்தை தாண்டி வரக்கூடிய ஜெயந்தரச குமார. ஆமா. சைந்தவனுக்கும் திருத்தலை மாதத்துக்கு இருவருக்கும் ஒன்றாக சேர்ந்து பிறந்த பிள்ளை உங்களுடைய மனைவி கலந்தாரி. என்னுடைய மனைவி கலந்தாரியா? ஆமா. என் மனைவி கலந்தாரியா? 5 வயதில் திருமணம் செய்திருக்கிறேன். கவலை 5 வயதிலே திருமணம் செய்திருக்கிறேன். என்னை போல் சாமணி உள்ளவன் இருக்கிறான். 5 வயசுல 5 வயசுல பார்த்தையா எனக்கு திருமணம் என் மனைவி கலந்தாரி. ஒரு மயிறு சோழத்துல கொண்டு பார்த்து போறாங்க. அம்மா என் மனைவி கலந்தாரியா? நான் எப்படி அம்மா கலந்தாரி பெற வேண்டும்? அம்மா என் மனைவி கலந்தாரியா? ஆமா. தாயே அம்மா கலந்தாரி நான் தர வேண்டுமா? ஆமா. என்ன தினத்திலே சுபரட்சண தினம் என்ன தினத்திலே வருங்காலத்திலே குழந்தை பாகியம் கண்டிப்பாக உண்டு சொல்லி என்னால் தினத்திலே மனைவியை சேர வேண்டுமா? அம்மா கலந்தாரியை விட்டவள் எங்க இருக்கிறாள்? அம்மா மகனே இப்போது அஸ்தினாபுரத்தில் இருக்கிறார். அஸ்தினாபுரத்தில் இருக்கின்றார். ஆமா. அஸ்தினாபுரம் யார் இருக்கிற? அதாவது துரியனிடத்திலே துரியனிடத்திலேயா? ஆமா. அம்மா தங்கை மகனை திருமணம் செய்ததே உண்டானா இன்னும் இருவரும் ஒன்றாக சேர்ந்தது உண்டானால் பாண்டவருக்கு சந்ததி ஏற்படும் என்று சொல்லி அப்படியா அவனை கொண்டு போய் அதாவது அஸ்தினாபுரத்தில் கொண்டிருக்கிறார். அவனிடத்தில் சென்று நீ எத்தன்மை போல் தந்திரமாக செல்வாயே தெரியாது தந்திரத்தோடு சென்று கலந்தாரியை சேர்ந்து விட்டு வர வேண்டும். துரியனிடத்தில் வாசல் விடுமா? அம்மா என்னாலும் ஆகாதம்மா. நான் துரியனிடத்தில் அசுராபுரி கோட்டைக்குள்ளே ஓர் அந்தரத்தில் கோட்டை கட்டி கோட்டைக்குள்ள வச்சிருக்கலாம். ஆமா ஆமா.
இருக்கிறார். கோட்டைக்கு வெளிப்புறம் நடராஜர் காவலுக்கு அவர்கள் எப்பேர் கொண்டு தெரியுமா? அம்மா, அந்த துரியனாவட்டவன் சாமானியப்பட்டவன் கிடையாது. எப்பேர் கொண்டு கொடியவன் கோட்டா நெஞ்ச படைத்தவன். அப்படி இருக்கு. அம்மா, அவன் யார் தெரியுமா? அவன் மனோமணி கொண்ட துரியனும் இருக்கிறவன். வல்லமை கர்ணன் காவல் இருக்க அந்த கோட்டைக்குள்ள நான் எப்படி அம்மா சென்று வருவேன்? அப்படியா? எப்படி என்றால் அந்த துரியனாவட்டவன் சாமானியப்பட்டவன் கிடையாது. எப்பேர் கொண்டவன் தெரியுமா? என் தந்தைமார் இவர் ராஜாக்களையே காடோ கதி என்ற வனவாசம் ஓட்டி வைத்தவன். நான் சின்னஞ்சிறை குழந்தை அல்லவா? அதாவது அண்ணவன் தங்கை மகள் கலந்தரை நான் திருமணம் செய்திருக்கிறேன். என் தந்தைமார்களையே காலக ஓட்டி வைத்தவன் அண்ணவனுக்கு நான் கடுகுத்தான் தாயி. நான் என்னால் ஆகுமாமா? எப்படின்னு சொன்னா, அதாவது எனக்கு ஒரு தினம் சொல்ல வேண்டும். நீ கடுகு சிரித்தாலும் குறையாது. ஆமா. அப்படி இருக்கும்போது அம்மா, நான் சொல்லக்கூடிய வசனத்தை சற்று செவிசாய்த்து கேட்க வேண்டும். அப்படியா? உனக்கென்று வர சத்மயாத புறவி ஒன்று ஏற்படுத்துவேன். அப்படியா? அந்த சத்மயாத புறவியாக இது ஏறிட முன்னானா? ஓஹோ. அந்த புறவி பறக்கக்கூடியது யாரு கண்ணுக்கு ஆகப்படாது. யாரு கண்ணுக்கு ஆகப்படாது. அப்படி விடிய முன்பதாக வேண்டிய அஸ்திராபுரம் போக வேண்டும். போக வேண்டும். அஸ்திராபுரத்திலிருந்து உன்னுடைய மனைவியை சேர்த்து விடிய முன்பதாக இங்கே வந்து விட வேண்டும். அப்படியா? அப்படி விடிந்ததை உண்டானா அந்த புறவைக்கு உயிர் தன்மை போய்விடும். அந்த புறவைக்கு பறக்கும் தன்மையும் இல்லாமல் போய்விடும். ஆமா. அதனால சனமே உனக்கு அந்த சத்மயாத புறவியை கொடுத்து உன்னுடைய மனைவி கலந்தாரியோடு அம்மா கலந்தாரி சேர வேண்டும். தாயே கலந்தாரியா திருமணம் செய்யும் போது ஆமா மாலை கொடுத்திருக்கிறார். அந்த மாலையும் கடையாடி பவித்திரமோ தாயே யார் மானத்தை கொடுக்கற? அதாவது அம்மா அன்றைக்கு இந்த கடையாடி பவித்திரத்தோட மனைவிக்கு இந்த கடையாடி பவித்திரத்தை கொண்டு காட்டியது உண்டானால் அவள் அம்மா இந்த கடையாடி பவித்திரத்தையும் கொண்டு போய் அணியடமாக காட்டியது உண்டானால் கலந்தாரி நான் தான், அதாவது நம்முடைய கணவர் வந்துவிட்டார் சொல்லி இந்த மாலையை அன்று மாட்டிய மாலையும் இந்த கடையாடி பவித்திரத்தை கொண்டு அம்மா அப்பையால புரிய ஏறி அப்படியே போக நீ அச்சரப்புறம் போக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உடைய வீர